ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய ஆண்டிலே இந்த வருஷத்தின் முதல் நாள் உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் 2023 வருடம் முழுவதும் நம்மளை கிருபையாய் பாதுகாத்தார். எத்தனையோ துன்பங்கள், எத்தனையோ பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள், தேவைகள் வந்த போதிலும் அவர் இம்மட்டுமாய் நடத்தி ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே அடியெடுத்து வைக்கும்படி ஆண்டு கிருபை செய்திருக்கிறார். இந்த 2024ஆம் ஆண்டுல ஆண்டவர் நம்ம கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுங்களா? வெளிப்படுத்தின புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 5வது வசனத்தின் ஒரு பகுதி இவ்வாறாக சொல்லுகிறது, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். என் அன்பு சகோதரனை சகோதரியே, இந்த புதிய ஆண்டுல கர்த்தர் உங்களுக்கு வாக்கு என்ன தெரியுமா கொடுக்கிறார்? நான் உன் வாழ்க்கையில சகலத்தையும் நான் புதிதாக்க விரும்புகிறேன், உன் வாழ்க்கையில புதிய காரியத்தை தோன்றும்படி பண்ணுகிறேன். சகலத்தையும் புதிதாக்குகிற ஆண்டவர், ஒரு புதிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில தோன்ற பண்ணுகிற ஆண்டவர், நம்முடைய வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை சகலத்தையும் புதிதாய் உருவாக்குவேன், புதிதாய் உன் வாழ்க்கையில படைப்பேன் என்று சொல்லி, ஒரு புதிய காரியத்தை உன் வாழ்க்கையில தோன்ற பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டு வாக்கு பண்ணுகிறார். எந்த காரியத்துல ஆண்டு தோன்ற பண்ணுவார்? ஒருவேளை புதிய காரியம்னா புதிய மனுஷன் அல்ல, நம்முடைய வாழ்க்கையில ஒரு புதிய அனுபவத்துக்குள்ள, ஒரு புதிய எல்லைக்குள்ள, ஒரு புதிய காரியத்துக்குள் நுழையும்படி, ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கலாம், அல்ல உலகத்துக்குரிய ஆசீர்வாதமா இருக்கலாம், அடுத்த எல்லைக்குள் நுழையும்படி, அடுத்த ஆசீர்வாதத்துக்குள் நுழையும்படி, அடுத்த கிருபைக்குள் நுழையும்படி ஒரு புதிய காரியத்தை, ஒரு புதிய வாசலை நமக்கு திறப்பேன் என்று சொல்லி ஆண்டு வாக்கு பண்ணுகிறார். ஒருவேளை இந்த 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஒருவேளை நம்ம எந்த அளவுக்கு ஜெபத்துல காத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு வருகிற உபத்திரவங்களை, வருகிற பிரச்சனைகளை, பாடுகளை மேற்கொள்ள முடியும். இந்த உலகத்துல உபத்திரம் உண்டென்று ஆண்டு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆனா உலகத்தை ஜெயிப்பிரென்று ஆண்டு வாக்கு பண்ணியிருக்கிறார். நம் திடன் கொள்ள வேண்டுமானால், ஒருவேளை நம்ம காரியம் புதிதாக்கப்பட வேண்டுமானால், நம் ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டும், தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். தேவ சமூகத்திலே காத்திருந்து ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையின் மேல கிருபை பெற்று ஒரு புதிய அனுபவத்துக்குள்ள, ஒரு புதிய மனுஷனாய், ஒரு புதிய மறுரூபமாகிற அனுபவத்துக்குள்ள நுழையும் பொழுது கர்த்தர் சகலத்தையும் புதிதான ஒரு காரியத்துக்குள்ள கர்த்தர் நடத்துவேன் ஆண்டு வாக்கு பண்ணுகிறார். 2024ஆம் ஆண்டுல ஒருவேளை உங்க தொழிலா இருக்கலாம், அல்லது உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கலாம், அல்லது குடும்ப தேவைகளா இருக்கலாம், எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அதை புதிய ஒரு படைப்பாய், ஒரு புதிய ஒரு மாற்றமாய் கர்த்தர் உருவாக்குவேன் என்று சொல்லி ஆண்டு வாக்கு பண்ணுகிறார். இந்த புதிய காரியம் நம்முடைய வாழ்க்கையில தோன்றப்பட வேண்டுமானால், ஒரு சகலத்தையும் நம்முடைய வாழ்க்கையில புதிதாய் மாற்ற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? இது ரொம்ப முக்கியம். முதல்ல ஜெபத்துல தரித்திருக்கணும். இயேசு கிறிஸ்து மறுரூபமான மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளும் புதிதாய் மறுரூபமாக்கப்படுவதற்கு, நம்ம புதிய காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஜெபம் மிகவும் ரொம்ப அவசியம். இந்த ஆண்டு ஜெபத்தின் ஆண்டா இருக்கணும். ஒருவேளை இந்த ஆண்டு நம்ம ஜெபத்துல தரித்திருக்கணும். ஒருவேளை போன வருஷம் ஜெபத்தை காட்டிலும் இந்த வருஷம் ஜெபத்துல உறுதியாய் தரித்திருக்கணும். உலகத்துல பல பாடுகள், உலகத்துல பல பிரச்சனைகள், உலகத்துல எத்தனையோ காரியங்கள் சம்பவிக்கலாம். ஜெபத்துல தரித்திருந்து தேவனுடைய பலத்திலே காத்திருக்கிற, தேவனுடைய பலத்திலே உறுதியாய் நிற்கிற மனுஷன் பாதுகாக்கப்படுவான். அதனால் ஜெபத்துல முதலாவது தரித்திருக்கணும். ஜெபத்துல பல மணி நேரங்கள் காத்திருக்கணும். அது ரொம்ப அவசியம். 2வது, தேவனுக்காக ஆத்துமாக்களை ஊழியம் செய்து ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும். புதிய புதிய ஆத்துமாக்களை உருவாக்கணும். அப்பதான் புதிய புதிய ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். புதிய ஆத்துமாக்களை சபைக்குள்ள கொண்டு வரணும். இதை செய்யும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை தோன்ற பண்ணுவேன் என்று சொல்லி, ஒரு புதிய காரியத்தை, ஒரு புதிய அத்தியாயத்தை உன் வாழ்க்கையில் ஆரம்பிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே, இந்த வருஷத்துல உன் வாழ்க்கையில புதிய காரியத்தை, ஒரு புதிய அத்தியாயத்தை உன் வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டு தோன்ற பண்ணுகிறார். இன்றைக்கு நீங்க அர்ப்பணிப்பீங்களா? ஜெபத்துல உறுதியா இருப்பேன், நான் ஊழியம் செய்யறதில்ல, ஆத்துமாக்கள் சுவிசேஷம் சொல்றதில்ல, நான் உறுதியா இருப்பேன், காலங்கள் மிகவும் சமயமாயிற்று, இயேசு கிறிஸ்துவுக்காக வைராக்கியமா நிற்கும் பொழுது நம்முடைய காரியத்துல, நம்முடைய வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை ஆண்டு தோன்ற பண்ணுவாராக. இன்னைக்கு நம்ம அர்ப்பணிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த புதிய ஆண்டுல நீ சகலத்தையும் புதிதாக்குகிற கர்த்தர், எங்க வாழ்க்கையில் நீ புதிய காரியத்தை நீ உருவாக்குறதுக்காக, தோன்ற பண்ணுகிறதுக்காக உண்மை நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில புதிய மாற்றத்தை தாரும். எங்க உலக பிரகாரமான குடும்ப வாழ்க்கையில, அன்றைய சமுதாயத்துல நாங்க புதிய ஒரு மனுஷனாய் படைக்க, ஒரு புதிய மனுஷனாய் அத்தியாயம் எடுத்து உங்க நாம மகிமைக்காக விளங்க எங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி இந்த வேலை நாங்க ஒப்பு கொடுத்து நாங்க ஜெபிக்கிறப்பா.
இந்த கேட்டுக்கொண்டு ஒவ்வொருடைய வாழ்க்கையில இந்த ஆண்டு முழுவதும் புதிய காரியத்தை தோன்ற பண்ணும், புதிய அத்தியாயத்தை தொடங்கும் என்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய வாழ்க்கை அற்புதங்களை செய்யும் கர்த்தர் கூட இரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.